கண்டிப்பாக அரசியலுக்கு யாரோ நல்லா வரலாம். கண்டிப்பாக அண்ணன் வர ட்ரை பண்ணுறாரு. யாரோ வேணாலும் வரட்டும். மேட்ச் விளையாடி யார் ஜெயிக்கிறாங்களோ வின் பண்ணி பார்ப்போமே. பிகில்ல பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம மேட்ரு நடந்தது. அது நான் நிறைய இடத்துல சொல்லலை. இந்த மீடியா மூலியமாக நான் சொல்கிறேன். அப்போ சாப்பிடும் போது ப்ரொடக்ஷன்லேருந்து தட்டை பொடிட்டு இங்கெல்லாம் சாப்பிடக்கூடாது, உங்களுக்கு ஜிம்பாய்ஸ் அங்கே இருக்கு, நீ அங்கே போய் சாப்பிடு அப்படின்னு அனுப்பிச்சி விட்டாங்க. என்னடா இது, நம்ம நடிகை வந்தோம், நம்ம ஏரியா வீடு பிள்ளையாந்து அட்லீஸ்ட் சார் இதை பார்த்துட்டு யார் இவன், இங்கே வா உன் பேர் என்னன்னு, நான் பேர் ஜிம்கிலி, எங்கேருந்து நான் பிள்ளையாந்தோப்புலேருந்து வரேன். ஒரு 10 நிமிஷம் என்னை பார்த்தேன். நான் நினச்சேன் நம்ம பேசி கேட்டை விட்டு வெளியே தேத்துருவாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் இவனை தூக்கி ஹீரோ ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் போடுங்க, நான் டெய்லி இவனை செட்டில் பார்க்குறேன். எந்த இடத்துல என்னை தட்டு போடுங்கினாரோ அதே இடத்துல அங்கே போய் என்னை தட்டு போடுங்கினார்ல, அவர் எனக்கு சாப்பாடு. இப்போ நான் அழுகிற சீனுக்கு தான் நான் கஷ்டப்பட்டு அழுதாலும் அவங்க சிரிச்சிருக்காங்க டெய்லி. அதனால எனக்கு காமெடி மட்டும்தான் வரும். ஏன்னா ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப ஃபீலிங்காக நான் போய் சொன்னால் கூட சிரிச்சிருக்காங்க. நான் ரொம்ப அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தான் வந்திருக்கேன். என்னால் எப்படி சொல்கிறது, நான் தனியால் அழுதுருக்கேன். ஒரு பையன் என்ன பண்ணுவான்னா, அந்த பையன் அடங்கவே மாட்டான். அவன் நம்ம அடிச்சு ஆகணும், என்ன போனோம் நறுக்குன்னு ஒரு கொட்டு ஒன்று போட்டுட்டேன். அவன் வயதுன்னு போய் அவன் வீட்டில் சொல்கிறான். இப்போ அங்கே நம்ம தப்பிக்கணும், என்ன பண்ணுறது? ஏன்டா என் புள்ளியாச்சு நாத்துக்கு லாரியில் இச்சின்னு ஆக்சிடென்ட் ஆகிருக்கா, நான் தாங்க அவனை இச்சு அமுச்சு விட்டேன். அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, ரொம்ப நன்றி தம்பின்னு திரும்பி அவருக்கு ஒரு கொட்டு. அந்த மாதிரி சின்ன சின்ன காமெடிலாம் நிறைய நடிக்கும். ஒரு சூப்பரான வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா பயங்கர ஜாலியாக ஆக்ட் பண்ணுற ஒரு ஆக்டர் தான் இருக்காங்க, ரிஷப்நாத் என்ற ஜிம்மிக்கிலி. ஹாய் சார். ஹாய், வணக்கம். இருக்கீங்க? வணக்கம். அப்படியே உங்கள் எனர்ஜெட்டிக்காக வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். சொல்லுங்கள் சார், எதுக்கு சார் உங்களுக்கு ஜிம்மிக்கிலி அப்படின்னு சொல்லிட்டு அடிஷ்னலாக ஒரு பேர் வந்துச்சு? ஜிம்மிக்கிலின்ற பேருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டாண்ட நாதா அண்ணன் இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் மாஸ்டர். அவர் நம்ம வீடு பிள்ளையாந்தோப்பில் தான் இருக்கார். அவர் கூட நான் சின்ன வயசுலே அவர் கூட சுற்றிட்டு இருந்தேன். சில சினிமா வாழ்க்கைலாம் கற்றுக் கொடுத்தாரு. அப்போ வந்து உன் பேர் என்ன அப்பான்னு கேட்கும்போது என் பேர் ரிஷப்நாத். அதான் வீட்டாண்ட இருக்கிறவங்க ஸ்கூலில் படிச்சவங்களுக்கு மட்டும் ரிஷப்நாத் தெரியும். அவர் என்ன பண்ணார், இந்த பேர் உனக்கு வச்சா செட் ஆகாதுடா, நான் ஒரு பேர் வைக்கிறேன், இது நீ வச்சேன்னா வாழ்க்கையில் நல்லா வருவ, ஒரு இதுவாக இருக்குன்னு சொன்னார். அப்போ வச்சா ஜிம்மிக்கிலின்னு அந்த பேர். நான் கேட்டேன் ஜிம்மிக்கிலினா என்னென்ன அர்த்தம்னு. அந்த ஜிம்மிக்கிலின்ற பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரூஸ்லி இருக்கார்ல ஃபைட்டர், அவரோட ஆஃப் நட் இருக்கார்ல, அந்த ஆஃப் நட் அவரோட பேர் தான் ஜிம்மிக்கிலி. அதை எடுத்து எனக்கு வச்சதுனால எங்கே போனாலும் நீ இதுக்கப்புறம் நீ ஜிம்கிலின்னு சொல்லு. அதை அப்படியே 4 நாள் எல்லாருக்கும் ஜிம்கிலின்னு வந்தது பேர். உங்களை வந்து ஒரு ஆக்டருக்கு அப்புறம் வந்து ஒரு கானா கேங் கூட தான் வந்து அதிகமாக பார்க்க முடியுது. கானாவும் நீங்களும் வந்து எவ்வளோ கனெக்டடான ஒரு பர்சன்? கண்டிப்பாக கானான்றது வந்து கானா மூலியமாக தான் நாங்கள் எல்லாமே வந்தோம். இப்போது வீட்டாண்ட பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தாலும் கானா பாடிக்கிட்டு ஜாலியாக. ஸ்டார்டிங்கே நான் படம் நடிக்கிறதுக்கு முன்னாடி நான் கானாலேருந்து தான் வந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு ஒரு கானா சாங் பண்ணுறான்னா அவன் ஒரு ஆல்பம் சாங் பண்ணுவான். அதில் போய்ட்டு அந்த ஆல்பம் சாங்கில் காமெடியாக நடித்து அப்படியா எல்லாருக்கூடையும் கானா பண்ணி எல்லாருக்கூடையும் கானாவில் கிட்டத்தட்ட நிறைய வீடியோஸ் பண்ணியிருப்பேன். அதனால் கானா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அது மூலிமா தான் நான் இன்றைக்கி ஒரு ஆளாக இருக்கேன். நான் ரொம்ப பெருமையாக சொல்கிறேன். முன்னாடிலாம் பார்க்கும்போது நம்ம தமிழ் சாங்காக இருக்கட்டும், இல்லை வேற லாங்குவேஜ் சாங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி கானா சாங்கிறதே கிடையவே கிடையாது. ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷன் எல்லாருமே வந்து இந்த கானா சாங்கை வந்து அதிகமாக விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ உங்கள்கிட்ட வந்து ஒரு கொஸ்டின் என்னன்னா, நார்மல் சாங் உங்களுக்கு பிடிக்குமா இல்லை கானா சாங் பிடிக்குமா? எனக்கு கானா தான் பிடிக்கும்னு சொல்லுவேன். இப்போ கானா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட மனசில் இருக்கிற வலியும் சொல்லலாம், சந்தோஷம் எல்லாமே சொல்லலாம். கானா வந்து எப்படி சொல்கிறதுனா, அது ஒரு ஜாலியான ஒரு செம்ம வைப்பாக இருக்கும். அதாவது அந்த ரோட்டில் போனாலும் சரி, ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் போனாலும் சரி, அந்த பாட்டு கேட்டாலே ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஏன் இப்போ வர படங்கள்ல எல்லாமே இப்போ கானா எல்லாமே இல்லைல்ல,
ஏன்னா ஒரு காலத்தில் கானாவை பற்றி எப்படி சொல்கிறது, இவனுங்கெல்லாம் கானா பாடுகிறா ஒரு மாதிரி கேவலமாக சொன்ன இடத்துல ஏய் இவர அந்த கானா பாட்டில் வர அந்த அண்ணன் இன்னைக்கு மாறிடுச்சு. அதனால கானா மூலியமா ரொம்ப ஒரு நிறைய விஷயங்கள் நடக்குது. இப்போ நீங்க படங்கள் வந்து நிறைய நடிச்சிட்டு இருக்கீங்க, விஜய் சார் கூட நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களோட அனுபவம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து உங்களோட பயணம் வந்து எப்படி ஆரம்பிச்சிச்சு? அதான் இப்போ நான் நாதா அண்ணன் சொல்லியிருந்தேன்ல, ஸ்டார்டிங்கில் நான் அவர் கூட வீட்டாண்ட பிள்ளையாந்து போவார், அண்ணன் கூடயே கொஞ்ச நாள் இருந்தேன். அவர் கூட ஒரு சில எல்லா இடத்துக்கும் இட்டுன்னு போவார். அப்படியே அவரை கூட கற்றுட்டு அப்புறமா ஜூனியர் ஆர்டிஸ்டாக போயிருந்தேன், ஜிம்பாய்ஸாக போனேன். அப்புறமா நிறையா டைரக்டர்லாம் போய் மீட் பண்ணேன். அதுக்கப்புறமா யூடியூப்பில் திரும்பி ஒரு சேனலில் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா A1ன்னு ஒரு படம், நம்ம ஜான்சன் அண்ணன் வந்து வேசாரபடி டைரக்டர் அண்ணன், அவர் வந்து A1ல் வந்து எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தார். A1ல் பண்ணி அதுக்கப்புறமா தான் கொஞ்ச நாள் கழிச்சு பிகில்ல கிடைச்சிது. நல்லா இருக்குண்ணா. இதானா நம்ம தமிழ்நாடு டீம். இது வேம்பு. இது பிள்ளைங்களெல்லாம் பத்திரமா கூட்டிகிட்டு போய் நம்ம வீட்டில் தங்கவே. பிகில்ல வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஜிம்பாய்ஸாக போயிருந்தேன். ஜிம்பாய்ஸாக போயிருக்கும் போது அங்கே அட்லி சார் பார்த்து பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருக்கான்னு அங்கே நம்மளுக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட் மாதிரி ஒரு லக்கு தான் சொல்லணும். இப்போ பொதுவாக வந்து இப்போ சென்னை வாசியாக இருக்கட்டும் இல்லை வேற ஊர்லேருந்து வந்தவங்களா நீங்கள் இந்த ஏரியாவா அந்த ஏரியாவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏரியாவை வச்சு சொல்லுவாங்க. அதுவும் நிறைய படங்கள்லையும் வந்து எப்படி நீங்கள் ஏரியாவை வச்சு பேசலான்னு சொல்லிட்டு இப்போ லேபிள் முதற்கொண்டு நிறைய படங்கள் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. எப்படி நீங்கள் ஏரியாவை வச்சு ஒரு பையனை வந்து மதிப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்திருக்கா சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போது? இப்போ பிகில்ல பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம மேட்டர் நடந்தது. அது நான் நிறைய இடத்துல சொல்லலை, இந்த மீடியா மூலியமாக நான் சொல்கிறேன். பிகில் ஜிம்பாய்ஸாக போயிருக்கும் போது அப்போ நம்ம கானா டீம்லாம் இருக்குது. நான் ஜிம்பாய்ஸாக போகும்போது கானா டீமை பார்த்து ஏதாச்சும் ஒரு மூலியமாக நம்ம தளபதி கூட ஒரு சீன் நடிச்சிடணும். ஏன்னா நம்ம கும்பலில் நின்று இருந்தோம். அப்போ கானா டீம் இருக்கும் போது அப்போ அங்கே போகும்போது என்ன ஆச்சுன்னா அந்த டீம் கூட ஜாலியாக இருக்கும் போது மத்தியான டைமில் சாப்பாடு சாப்பிடும் போது சரி நம்ம சாப்பிட்றோமே அப்படின்னும் போது அந்த கானா டீம் கூட உக்காந்து சாப்பிட்றேன். அப்போ சாப்பிடும் போது ப்ரொடக்ஷன்லேருந்து தட்டை பொடிட்டு இங்கெல்லாம் சாப்பிடக்கூடாது, உங்களுக்கு ஜிம்பாய்ஸ் அங்கே இருக்கு, நீ அங்கே போய் சாப்பிடு அப்படின்னு அனுப்பிச்சி விட்டாங்க. என்னடா இது, நம்ம நடிகை வந்தோம், நம்ம ஏரியா வீடு பிள்ளையாந்தோப்பு, நம்ம சாப்பிடாத பிரியாணியே கிடையாது, நம்ம சாப்பிடாத சாப்பாடே கிடையாது, இது சின்ன ஒரு விஷயத்தையும் தட்டு பிடுங்கினாங்க அப்படின்னு யோசித்தேன். அப்போ முடிவு பண்ணேன், இந்த இடத்துல நம்ம பிடுங்கினாங்களே இங்கே நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு செட்டில் எல்லாரையும் கலாச்சின்னே இருந்தேன். கலாய்க்குன்னா அவங்க மனசு கஷ்டம் ஆகிற அளவுக்கு இல்லை, ஃபன்னாக, அதாவது கோவம் போகிற கூட நம்மளை பார்த்து சிரிக்கணும், அந்தமாரி கலாச்சின்னே இருக்கும் போது தான் அட்லீஸ்ட் சார் இதை பார்த்துட்டு யார் இவன், இங்கே வா உன் பேர் என்னன்னு கேட்டேன். நான் பேர் ஜிம்கிளி, எங்கேருந்து வரேன், நான் பிள்ளையாந்தோப்புலேருந்து வரேன். ஒரு 10 நிமிஷம் என்னை பார்த்தாரு. நான் நினச்சேன் நம்ம பேசி கேட்டை விட்டு வெளியே தேய்த்துருவானுங்கோ, அசிஸ்டன்ட் டைரக்டர் இவனை தூக்கி ஹீரோ ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் போடுங்க, நான் டெய்லி இவனை செட்டில் பார்க்கணுன்ட்டு. ஜிம்பாய்ஸாக இருந்தேன், நான் தளபதி ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் வந்தேன். மொய்தீன் பிரியாணி நாங்கள் அதான் சாப்பிட வந்தேன். என்னங்கடா? ஆமாம் ஆமாம் எப்பா ரைத்தா வைக்கலப்பா, சைக்கிள் எடுத்து வாங்கி வந்துறியா? எந்த இடத்துல என்னை தட்டு பிடுங்கினாரோ அதே இடத்துல அங்கே போய் என்னை தட்டு பிடுங்கினார்ல அவர் என்னை சாப்பாடு பரிமாறார். அப்போயும் நான் என்ன பண்ணுறேன்னு அவருக்கு ஒரு இது பண்ணுறேன், போய் ரசம் எடுத்துன்னு வா, போய் மோர் எடுத்துன்னு வா, எதுலாம் இல்லையோ அவர் கொஞ்ச நாள் நான் இது பண்ணேன். அதுக்கப்புறமா அவர்கிட்ட சொன்னேன், அண்ணே என் உடம்பை பார்த்தா நான் எப்படிலாம் சாப்பிட்டுருப்பேன், எப்படிலாம் வளர்ந்துருப்பேன், இந்தமாரி யாருக்கும் பண்ணாதீங்கண்ணே, ஏன்னா எல்லாருமே கஷ்டப்படணும், ஏதாச்சும் ஒன்று ஜெயிக்கணும் தான் சினிமாவுக்கு வரும், இந்தமாரி யாருக்குமே நீங்கள் பண்ணாதீங்கன்ட்டு அதுக்கப்புறமா அந்த அண்ணன் கூட நான் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டு அதுக்குள்ளே ஒரு ஜாலி, அது ஒரு அனுபவமாக சொல்லலாம் எனக்கு நடந்த ஒரு இது. இது வந்து நம்ம ஏரியாவை தாண்டி தோற்றம்னு ஒன்று இருக்கும்ல. இப்போ நான் போயிட்டு வந்து ஒரு மூவி டைரக்டர்கிட்ட அப்ரோச் என்ன உன் மூக்கு இப்படி இருக்கு, என்ன உன் கலர் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியேற்றுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ நாங்கள் ஒரு சினிமாக்குள்ளே போனது கிடையாது, நீங்கள் சினிமாக்குள்ளே இருக்கிறதுனால நான் இந்த கேள்வி கேட்குறேன். தோற்றம் எந்த அளவுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க சினிமாவில்? இப்போ என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா குண்டா கொழுகோன்னு கலர் முடி வித்தியாசமாக இருக்கான். ஒரு டைரக்டர் என்ன பண்ணாருன்னா, நான் சின்ன பையன் தான், நீ 25 வயசு தான் ஆகுது, எனக்கு 45 வயசுன்றார்.
சார் நான் சின்ன பையன், ஏன்பா உனக்கு இருக்கும்பா 45 வயசு, என்னப்பா பொய் சொல்கிற? அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இல்லை சார் எனக்கு சின்ன வயசு, நான் சின்ன பையன் தான் சார், உனக்கு 45 வயசு இருக்கும்பா, ஏன்பா பொய் சொல்கிற அப்படின்ட்டு. அதான் உருவம் சிலது, அது எதுவும் பண்ண முடியாது. அதனால தோற்றத்தை வச்சு எதுவும் எடை போட ஆமாம், எதுவும் பண்ண முடியாது. இப்போ சினிமாக்கெல்லாம் வித்தியாசமாக தேவை. அதுக்கேமாரி அந்த ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இருந்தால் தான் நம்மளுக்கு வாய்ப்பும் கிடைக்கும். கரெக்டாக டைலாக் பேசணும், எல்லாமே பண்ணாதான் வாய்ப்பு கிடைக்கும். விஜய் சார் கூட வந்து நடிச்சிருக்கீங்க, அவர் கூட நடிச்ச அனுபவத்தை பத்தி சொல்லுங்க. ஏன்னா அவர் வந்து செட்ல வந்து பயங்கர அமைதியா இருப்பாரு, ஏதாச்சும் ஒரு சேர் தனியா போட்டு உட்காந்து ஏதாச்சும் பாத்துக்கிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி வந்து கேள்விப்பட்டிருக்கோம், நாங்க வந்து நேர்ல பார்த்தது இல்லை. நீங்க பார்த்துருக்கீங்க, அவர் கூட நடிச்சிருக்கீங்க, அவரோட அனுபவம் சொல்லுங்க. அதாவது விஜய் நான் வந்து சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் நான் அவரை பார்க்கறது வந்து பைரவா. நான் போன படம் ஷூட்டிங் வந்து ஹிந்தி படம், நம்ம EVPல நடக்குது. நான் அங்கே அதான் ஜிம்பாய்ஸாக போகிறேன், பக்கத்தில் இந்தாண்ட பைரவா ஷூட் நடக்குது. பக்கத்தில் தளபதி ஷூட்டிங், நம்ம தளபதியை பார்த்து அவனுன்ட்டு இங்கேருந்து ரொம்ப லாங்லேருந்து பார்க்குறேன். அப்போ என்ன பண்ணுறேன், பவுன்சர்லாம் தெத்துறாங்க. அப்போ அவரை பார்த்தேன். ரெண்டாவது நம்ம அண்ணன் ஒருத்தர் சுரேஷ் அண்ணன், தராத்தா சுரேஷ்னு, அவர் வந்து அரசல் மெர்சல் சாங் ஷூட் பண்ணும்போது அவரு கூட போகும்போது கிட்ட பார்க்குறேன், ரொம்ப கிட்ட, பிகில்ல பக்கத்தில். புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு பைரவாவில் லாங்கில் பார்த்தேன், மெர்சலில் கொஞ்சம் இவ்வளோ பார்க்குறேன், பிகில்ல பக்கத்தில் நிற்கிறேன், ஒட்டி நிற்கிறேன். செம்ம ஜாலி அண்ணன். அவர் எப்படின்னா எல்லாருக்கிட்டையும் பேசணும், ஜாலியாக இருக்கணும்னு நினைப்பார். இப்போ ஒரு 10 பேர் இருக்குன்னா 10 பேர்கிட்டையும் அவர் பேசணும். ஒருத்தர்கிட்டே பேசினாலும் மற்றவங்கிட்டே பேசினாலும் மன கஷ்டம். ஆனால் அதிகமாக ஜனம் இருந்தால் பேச மாட்டார். அதுவே நீங்கள் ஒரு 4-5 பேர் மட்டும் இருந்தோன்னா செம்ம ஜாலியாக விளையாடுவார். பிகிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கூட ஃபுட்பால் விளையாடினாரு, முடிய பிடிச்சி பார்ப்பாரு, என்ன நண்பா எப்படி இருக்க, அதேமாரி செம்ம ஜாலியாக பேசுவார். நீங்கள் பேசிக்காக யாரோட ஃபேன்? நான் தளபதி ஃபேன் தான், சின்ன வயசுலேருந்து. அப்புறம் விஜய் என்ன பிடிக்கும். அவர் இப்போ அரசியலுக்கு வேற வந்திருக்காரு, எப்படி அந்த அரசியலுக்கு வரப்போறேன் அப்படின்னு சொன்னமே உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? கண்டிப்பாக அரசியலுக்கு யாரோ வேணாலும் வரலாம், கண்டிப்பாக அண்ணன் வர ட்ரை பண்ணுறாரு, யாரோ வேணாலும் வரட்டும். மேட்ச் விளையாடி யார் ஜெயிக்கிறாங்களோ வின் பண்ணி பார்ப்போமே. எதா இருந்தாலும் அதான் போட்டி தான், பொறாமப்படக்கூடாது, போட்டி போடலாம். அதனால யார் ஜெயிச்சு இந்த ஜனங்களுக்கு நல்லது பண்ணால் சந்தோஷம் தான். நீங்கள் வந்து ஒரு கொமெடியனாக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, இல்லை வேற சில கேரக்டர்ஸ் கொடுத்தாலும் வந்து நான் பக்காவாக பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லுங்க? இல்லை, இப்போ நான் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு படத்தில் ஒரு முக்கியமான ஒரு ஸ்டோரி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமான ஒரு சீன், அது அந்த சுகமான சீனு பண்ணாலும் என்னை சிரிச்சாங்க. ஏன்னா நான் எது பண்ணாலும் சிரிப்பாக தான் இருக்கு. இப்போ நான் அழுகிற சீனு கொடுத்தாலும் நான் கஷ்டப்பட்டு அழுதாலும் அவங்க சிரிச்சிடுறாங்க. டேய், அதனால எனக்கு காமெடி மட்டும்தான் வரும். ஏன்னா ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ஃபீலிங்காக நான் போய் சொன்னால் கூட சிரிச்சிடுறாங்க, சரி ரொமான்டிக்காக சொன்னாலும் சிரிச்சிடுறாங்க, எது சொன்னாலும் சிரிச்சிடுறாங்க. அப்போ நம்ம ஜனங்க சிரிக்கிறாங்கன்னா நம்ம சிரிப்பு தான் பண்ணணும். அண்ட் இப்போ விஜய் சார் கூட நடிச்சிட்டீங்க, இது தாண்டி வந்து இவங்க கூட நடித்தா எனக்கு ரொம்ப ஃபுல்ஃபில், ஓகே ஒரு நல்ல ஒரு படத்தில் நம்ம நடிச்சிட்டோண்டா அப்படின்னு இருக்கும்ல, யார் கூடலாம் நடிக்கணும்னு ஆசை? எனக்கு என்னன்னா எல்லாரும் கூட நடிக்கணும்னு ஆசை. பழைய ஹீரோ, புதிய ஹீரோ, பிராலி, சின்னால் அதெல்லாம் இல்லை. ஒரு டைலாக் இருந்தால் கூட ஜனங்க மனசில் போய் பதிக்கணும், சிரிக்கணும். அதனால் யார் கூட நடித்தாலும் நம்மளுக்கு சந்தோஷம் தான். அண்ட் மக்கள்கிட்ட உங்களுக்கு ரெக்கக்னேஷன் கிடச்சிருச்சா? கண்டிப்பாக. சின்ன சின்ன குழந்தைங்களாம் பைக்கில் போகும்போது அப்பா அதோ பாருப்பான்னு குழந்தை காட்டும். மொத்தம் என்னை பார்த்துக்கினே போயிட்டு குப்பை டப்பாலெல்லாம் வச்சிருக்கான். இப்படி பார்த்துக்கினே போகும்போது ஆக்சிடென்ட்லாம் ஆயிருக்கு. அப்புறம் நானும் எங்கள் அம்மா ஒரு ஹோட்டலில் சாப்பிட போகிறோம். அங்கே ஒரு பையன் சொல்கிறான், அப்பா அவர் தான்ப்பா ஜின்கிலி. ஹேய், அவர் ஏன்னா அந்த ஹோட்டலில் சாப்பிட்டு வரப்போ அப்பாவுக்கும் பையனுக்கும் சண்டை நடக்குது. அவர் இல்லை, இவர் இல்லை, அவர் இல்லை, இவர். நானும் எங்கள் அம்மா சொல்கிறேன், அங்கே பாருமா எனக்கோசம் அந்த பையன் சண்டை போட்டுறாங்க அப்பாட்டு. நான் போய் சொல்லணும்னா அந்த பையனுக்கு இதுவாகிடும்ல. அதுக்கப்புறம் கிட்டே போயிட்டு தம்பி சொல்கிறது கட்டுறது, நான் தான் ஜின்கிலி, இங்கே தான் சாப்பிட வந்தேன். ஏன்னா ஜனங்க கிட்ட அந்த ஒரு இது கிடச்சிச்சு. நல்லா ரொம்ப அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தான் வந்திருக்கேன். என்னால் எப்படி சொல்கிறது, நான் தனியால் அழுதுருக்கேன். ஏன் நம்ம இப்படிலாம் ஒரு மாதிரி பேசுகிறாங்க, ஏன் குண்டாக இருந்தால் தப்பா, அவனால் எதுவுமே முடியாதா? அதனால நான் என்ன பண்ணேன், நம்ம ஒரு விஷயத்த நம்ம பண்ணோம், நம்மளால் முடிஞ்சது. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து நிறைய படிக்க சொல்லுவாங்க, ஸ்கூல் பக்கமே நான் பெரியா போக மாட்டேன்.
ஒரு வருஷம் அட்டண்டன்ஸில் நான் மொத்தமாகவே ஒரு 100 நாள் தான் போயிருப்பேன். என்னை படி நாங்கள் இதுக்கப்புறம் நம்மளை படியில் ஒன்லி நடிக்க ஆரம்பிக்கிறோம். ஸ்கூல்லே நான் படிக்கும் போது எல்லாரும் சிரிக்க வச்சுன்னே இருப்பேன். சார் மிஸ்ஸு பசங்க எல்லாருமே சிரிச்சுன்னே இருப்பாங்க. அங்கேருந்து ஆரம்பிச்சு தான் அதுக்கப்புறம் ஏரியாவில் சரி இங்கே 4 பேர் சிரிக்கிறான், இது படம் மூலியமாக காட்டினா ஊரே சிரிக்கும்ல. அதனால் நான் கஷ்டப்பட்டால் கூட மற்றவங்க சிரிக்க வைக்கணும்னு ஜாலியாக இருப்பேன். நீங்க இந்த சிரிப்பை பத்தி அதிகமா பேசுறீங்க. ஒருத்தவங்க சிரிப்பு வந்து உங்களுக்கு எவ்வளவு முக்கியமா படுது? எதனால வந்து சிரிக்க வைக்கணும் மற்றவங்கள? ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்ல மாட்டாங்க, அவங்க ஹாப்பியா என்ன ஹாப்பியா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மனசார வந்து யாரும் சொல்லுவாங்களா, சும்மா வாயால ஓகே அவங்க ஹாப்பியா நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனா நீங்க ஒவ்வொரு விஷயமே வந்து அவங்கள ஹாப்பி படுத்தணும், அவங்கள நான் ஹாப்பி படுத்தினேன் அந்த மாதிரி விஷயங்கள் சொல்றீங்க. ஒருத்தவங்க சந்தோஷம் எவ்வளவு உங்களுக்கு முக்கியமானது? இப்போ அதான் ஒருத்தர் இப்போ ஈஸியாக திட்டி அழுக வச்சிடலாம், ஆனால் சிரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ நாங்கள் ஒரு தரகானா லோக்கலில் தரகானா நடக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீலிங்காகவே இருக்கும். அவங்க அந்த வீட்டில் இறந்துட்டு இருப்பாங்க, அழுதுன்னு இருப்பாங்க. அந்த இடத்துல போய் நாங்கள் சிரிக்க வச்சுருக்கோம். அந்த டெத்தில் இருக்கிறவங்கள நாங்கள் சிரிக்க வச்சுருவோம். அப்போ அந்த இடத்துல நம்ம சிரிக்க வைக்கணும். நம்ம அந்த அந்த நேரத்தில் அவங்க கோவப்பட்டு நம்மளை அடிச்சிருந்தா கூட என்ன ஆயிருக்கும்னு தெரியாது. ஆனால் நம்மளோட மைண்ட் என்ன சிரிக்க வைக்கணும், இந்த ஜனங்களை கொஞ்சம் சிரிக்க வைக்கணும். அதுதான் நம்மளோட ஆசை. யாரை பார்த்தாலும் நம்ம சிரிக்க வைக்கணும். உங்க வீட்ல என்ன சொல்றாங்க? நீங்க சின்ன வயசுல இருந்து ஸ்கூலுக்குலாம் போவே மாட்டேன், எனக்கு வந்து நடிக்கிறதா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. ஆனா நம்ம பேரண்ட்ஸ்லாம் வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க, நீ படிச்சுதாண்டா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடி வெளுன்னு வெளுத்திருப்பாங்க. ஸோ உங்க வீட்ல என்ன சொன்னாங்க? அண்ட் அப்பைக்கும் இப்பைக்கும் வந்து எவ்வளவு டிஃப்ரென்ஸ் வந்து பாக்குறீங்க? ஸ்டார்டிங்கில் எல்லாரும் வீட்டில் அப்பா அம்மா பசங்க ஏதாச்சும் ஒரு நல்ல வழிக்கு போனதான் நினைப்பாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா எனக்கு செம்ம சப்போர்ட்டு. எங்கள் அம்மா செம்ம சப்போர்ட் பண்ணுவாங்க. அதான் ஸ்டார்டிங்கில் வந்து இவர் பெரிய ஆக்டர், இவர் பெரிய இவர் இது போய் என்ன கீக்க போகிற அப்படிலாம் சொல்லுவாங்க. எங்கள் அப்பா சொல்லுவார், பிகிலில் நான் நடிச்சுன்னு இருக்கும்போது வீட்டில் போய் சொல்கிறேன், நான் விஜய் நான் ஒரு நடிச்சுட்டு வந்தேன், போடா வேறு வேலை இருந்தால் போடா, வாயத்து வந்தால் ஒரே பொய் அப்படின்னு. எந்த வாயின்னு பொய்ன்னு சொன்னார், அந்த வாயி நீ எப்படா ஷூட்டிங் போகிற, என்ன படம் பண்ணுற, அது இது என்ன பண்ணுற அப்படின்னு நம்ம கேட்க வச்சுட்டோம். அதாவது அப்பா அம்மா நம்ம முன்னாடி நம்மள எதுவும் பேச மாட்டோம், நம்ம போன பேருக்கு பேசுவாங்க, புள்ள பார்த்தியா அப்படின்னு. அந்தமாரி விஷயங்கள்லாம் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், சிரிக்க வைக்கணும். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவெல்லாம் நான் சிரிக்க வச்சுன்னு இருக்கேன். எங்கள் அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா பிபி சுகர்லாம் இருக்கும். அவங்கள சிரிக்க வச்சு நான் கண்ட்ரோல் பண்ணினே இருப்பேன். சிரிச்சுன்னே இருப்பாங்க எனி டைம், ஏதாச்சும் ஒரு காமெடி. அதனால் நம்ம சிரிக்க வைக்கணும் ஜனங்களை, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கப்புறம் வந்து ஒரு விஷயம் நான் பண்ண போறேன் அப்படின்னா என்ன விஷயம் மைண்ட்ல யோசிச்சு வச்சிருப்பீங்களா? நீங்க ஒரு சேனல் வச்சிருக்கீங்க, அதுல வந்து கானாக்குரிய விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆக்டிங் ஒரு சைட் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கப்புறம் வந்து ஒரு விஷயம் நான் பண்ண போறேன், என்னோட கெரியர் க்ரோத்துக்கும் மற்றது வந்து மக்களுக்காண்டியும் நான் வந்து பண்ண போறேன்னா என்ன விஷயம்? என்ன பண்ண போறேன்னா அப்படி சொல்றது, அதான் நம்மள மாதிரி கஷ்டப்படுற பசங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். அதாவது வந்து இப்போ ஒரு பையன் கெட்டு போறானா, இப்போ லோக்கலில் பார்த்தீங்கன்னா நிறைய பசங்க வந்து கெட்டு போகிறாங்க. நல்லா இருந்த பசங்களும் இப்போ கெட்டு போகிறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் நம்ம மாற்றணும். 1000 பேர் 2000 பேரில் ஒத்தொன்னை மாற்றினாலும் நம்ம போதும். நீ ஏன்டா இப்படி போகிற, இப்படி வா, நம்ம பார்க்குறது ஒன்றும் நிறைய இருக்குது. ஃபஸ்ட்டு அவனை கூப்பிட்டு, டேய் நீ எங்கே இருக்க, வட சென்னையா, இப்போ விவசாய படிப்பு இல்லாத, ஃபஸ்ட்டு ஏரியாவை சுற்றி பார்த்துருப்பியா, அதுக்கப்புறமா நீ சென்னையை சுற்றி பார்த்துருப்பியா, தமிழ்நாட்டை சுற்றி பார்த்துருப்பியா, இந்தியாவை சுற்றி பார்த்துருப்பியா, இப்படியே வாழ்ந்துட்டு இப்படியே இருந்துட்டு நம்ம இப்படியே செத்துடக்கூடாது, நம்ம பார்க்க வேண்டியது நிறைய இருக்குடா அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய மாற்றணும். பசங்கிட்ட சொல்லி இவ்வளோ இருக்குடா, ஏதாச்சும் ஒரு 2-3 பசங்க மாறினாலே நம்மளுக்கு போதும். இப்போ நான் என்ன கிடச்சது மற்றவங்களும் நம்ம வழிகாட்டி மாறினாலே அது ஒரு சந்தோஷம் தான் நம்மளுக்கு. நீங்கள் டிவியில் சின்ன வயசில் டிவியில் பார்க்கும்போது இவங்கள மாதிரி ஆகணும்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இன்ஸ்பிரேஷனாக வச்சுருப்பீங்களா, அவங்க யார்? இப்போ நான் பார்த்தீங்கன்னா யோகி பார்ப்பேன், நான் காமெடி பார்ப்பேன், சந்தன எல்லோரும் காமெடியாக பார்ப்பேன். அதான் நான் என்னென்னா எல்லாருமே அவங்க காமெடி போனால் நம்ம பண்ணால் எப்படி இருக்கும். இப்போ நான் பண்ணால் தான் அது ஒரு காமெடினா, ஜிம்முக்கு இப்படி பண்ணால் இப்படி நல்லாயிருக்கும். அந்தமாரி இப்போ இந்த ஒரு டைலாகா வா மச்சா அப்படிங்கிற, அது நான் சொன்னால் எப்படி இருக்கும், வா மச்சா அப்படிங்கிற, அந்தமாரி நம்ம பண்ணுறதுக்கு பண்ணால் நல்லா இருக்கும்னு நான் ஆசைப்படுவேன். இப்போ வந்து நம்ம செக்மெண்ட்குள்ள போயிடலாம். நீங்க வந்து ஒவ்வொரு இதுவும், அதாவது அழுகிற மாதிரி வந்து நடிக்கணும், ஒரே டைலாக் பட் அழுகிற மாதிரி நடிக்கணும், சிரிக்க வைக்கணும், அதுக்கப்புறம் வந்து ரொமான்டிக்கா பேசணும்,
அப்புறம் சோகமா இருக்கணும். அந்த மாதிரி 4 விதமான நான் கோபம். எது பண்ணாலும் நீங்கள் சிரிச்சுன்னு தான் இருப்பீங்க. நீங்க அதைத்தான் நாங்க பார்க்கணும். நீங்க எல்லாத்தையும் 5 இதுவும் பண்ணுங்க, நாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கறோம். ஓகே, நீங்க கண்ணாடி கட்டினாதான் உங்க கண்ணு வந்து மங்களா தெரியுமா? மங்களா தெரியாது. அப்பதான் வந்து உங்க கண்ணோட எமோஷன் தெரியும். போலாமா? உங்க ஒரு டைலாக் மட்டும் யோசிச்சுங்க, எல்லா காம்பினேஷன்லயும் நான் டக்கு டக்குன்னு சொல்ல நீங்க மாத்தணும். மெதுவடைன்னா பொங்கலுக்கு யார் வேணும் உங்களுக்கு? நான் பாரிஸ் ஜெயராஜை பார்க்க வந்திருக்கேன். எங்க அண்ணன் தான். ஆமா, நீ எந்த ஊருக்கா? நான் மாங்காய் ஊருக்கா. ஐயோ சம்மகாரமா இருப்பீங்க போலுக்குது. மஜாவான மைமா எங்க அண்ணன் கிட்ட செய்யுமா. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம சோகமா போலாம். மெதுவடைன்னா பொங்கலுக்கு. என்ன இது விஜய் அண்ணா வயசு வருது? சோகமாவா? சோகமா. மெதுவடைன்னா பொங்கலுக்கு யார் வேணும் உங்களுக்கு? நான் பாரிஸ் ஜெயராஜை பார்க்க வந்தேன். எங்கள் அண்ணன் தான். ஆமாம், நீ எந்த ஊருக்கா? நான் மாங்காய் ஊருக்கா. ஐயோ செம்மக்காரமாக இருப்பீங்க போலுக்குது. மஜாவான மைமா எங்கள் அண்ணன் கிட்ட செய்யுமா. கோவமா. மெதுவடைன்னா பொங்கலுக்கு யார் வேணும் உங்களுக்கு? நான் பாரிஸ் ஜெயராஜை பார்க்க வந்தேன். எங்கள் அண்ணன் தான். ஆமாம், நீ எந்த ஊருக்கா? நான் மாங்காய் ஊருக்கா. ஐயோ செம்மக்காரமாக இருப்பீங்க போலுக்குது. மஜாவான மைமா எங்கள் அண்ணன் கிட்ட செய்யுமா. ஓகே, மெதுவடைன்னா பொங்கலுக்கு யார் வேணும் உங்களுக்கு? நான் பாரிஸ் ஜெயராஜை பார்க்க வந்தேன். எங்கள் அண்ணன் தான். ஆமாம், நீங்கள் எந்த ஊருக்கா? நான் மாங்காய் ஊருக்கா. ஐயோ செம்மக்காரமாக இருப்பீங்க போலுக்குது. மஜாவான மைமா எங்கள் அண்ணன் கிட்ட செய்யுமா. நைஸ் நைஸ், சூப்பர் சூப்பர். எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு லாஸ்ட். அப்புறம் பாட்டு, இது பாட்டு அடுத்து டான்ஸ். ஓகே, ஒரு பாட்டு மட்டும் பண்ணுங்க, கானா பாட்டு. நல்ல பாடலாம். சுச்சுவேஷன், ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷன். இல்லை, இப்போ நம்மளது ஒரு பாட்டு மச்சான் ஃப்ரான்ச்சைஸ் ஒன்று எழுதுனா. அது வந்து பார்த்தீங்கன்னா சங்கமம் படத்துலேருந்து ரீமிக்ஸ் பாட்டு தான் அது. அதை நீங்கள் கேளு. ஓகே, நிறைய இடத்துல பாடி இருப்பேன், அதை பாடுறேன். வராதெங்க வீட்டு பக்கம் உனக்கு அடிக்க தெருநாய் நிற்கும், பழகுனா நாக்கால நக்கும், சாப்பிட்டதெல்லாம் உன்னால கக்கும், வாயில் வரும் பேச்சு எல்லாம் பேட் பேட்ஸா இருக்கும், கிட்ட போய் பேசுனாக்கா பெப்சுடன்ட்டு மணக்கும், வாயில் வரும் பேச்சு எல்லாம் பேட் பேட்ஸா இருக்கும், கிட்ட போய் பேசுனாக்கா பெப்சுடன்ட்டு மணக்கும், நான் ஜிம்மி கிளி ஓ நல்லா சோப்பை போட்டு கூலி கூலி. அப்புறம் சரணா வந்து நீதாய சிட்டு கெவுர் மாவு புட்டு கொப்பம் தலை பிளாஸ்டிக் தட்டு, மம்மி பேரு கிரிஜா சின்ன வயசுல மேரேஜா, இப்போ கூட சூப்பராகுது, டிசம்பர் மாசத்துல மழை வரும், ஓட்டேரி தாண்டுனாக்கா ஆயினா வரும், டெய்லி கச்சேரிக்கு போய் வரும், வராதெங்க வீட்டு பக்கம் உன்னை கடிக்க தெருநாய் நிற்கும். இது வந்து என் மச்சான் கானா பிரான்ச்சைஸ் எழுதுனா. இது வந்து அதான் சினிமா பாட்டுலேருந்து நம்ம இது பண்ணி எழுதுறது. இப்போ பொதுவாக வந்து நார்மலாக ஹேர் கட் பண்ணாலே வந்து போலீஸ் முடியை பிடிச்சி இழுத்துட்டு போய் தரன்னு என்னடா முடி வச்சிருக்க, என்னடா ட்ரெஸ் போட்டிருக்க அப்படின்னு வந்து அடித்து துரத்திடுறாங்க. உங்கள் ஹேர் ஸ்டைல் வந்து உங்களோட ஐடென்டிட்டியே வந்து அந்த ஹேர் ஸ்டைல் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லையா? இருந்திருக்கு. நான் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சிலர் வந்து பிடிப்பாங்க, போலீஸ்கால அவங்களோட டியூட்டியை பார்ப்பாங்க. சிலர் வந்து நியாயமாக கேட்பாங்க, என்னப்பா இதை கலரிங்க என்னென்னா, சார் இந்த மாதிரி சினிமாவில் இருக்கேன் அப்படின்னு. அதில் சிலர் ஒருத்தங்களாம் வந்து ரொம்ப கொஞ்சம் திட்டுவாங்க, ஏய் இங்கே வா, என்ன இது முடி, எந்த ஏரியா நீ அப்படின்னாங்க. சார் பிள்ளையாந்தோப்பு. திரும்பி ஒரு மாதிரி கேவலமாக பேசுவாங்க. நான் சொல்லுவேன், சார் பிடிச்சிங்களா, வண்டியில் ஹெல்மெட் இல்லையா, இன்சூரன்ஸ் இல்லை, லைசன்ஸ் இல்லையா, நீங்கள் சந்தேகத்துக்கு போடுங்க, முடியை பற்றி நீங்கள் கேட்குறீங்க, அது நான் டீட்டெயில் கொடுக்குறேன், எதுக்கு தவறாக பேசுகிறீங்க அப்படின்னு நான் கேட்டிருப்போம். அவங்க கலாய்ப்பாங்க, சிலர் கலாய்ப்பாங்க. அப்போது ஒரு போலீஸார் ரொம்ப பேசிகிட்டே இருந்தார். நான் அவர்கிட்ட ஒரே ஒரு டைலாக தான் சொன்னேன், சார் ஒன்றும் இல்லை சார், நாங்கள் வந்து எனக்கு சினிமாவுக்கு வந்து நான் இப்படி போனால் தான் எனக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க, இப்படி தான் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும். அப்போ அவர்கிட்ட நான் ஒரே ஒரு டைலாக தான் அடித்தேன், பணக்கார வீட்டு பையன் கலர் அடித்தா பேஷன்னு, லோக்கலில் இருக்கிற அச்சா இட்டுன்னு போவீங்களா டேஷனு
அப்படின்னு ஒரு டைலாக் தான் போட்டேன். இதை போடுறா இவர் எனக்குலாம் இப்போ இவரை ஏற்று அப்படின்ட்டாங்க. சாரியா அந்த மாரிலாம் இல்லை சார், நாங்கள் வந்து நாங்கள் இந்தமாரி குரங்கு வித்தெல்லாம் காமிச்சாதான் எங்களுக்கு சினிமாவில் எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். கலர் வந்து நீங்கள் எந்த ஒரு தப்பும் இல்லை. அப்புறமா நான் எடுத்து காட்டுறேன் எல்லாமே. பாருங்கள் சார் நான் பண்ண போகிறேன் யூடியூப்பு இது எல்லாமே நான் காமிச்ச பிறகு அதுக்கப்புறமா தான் விட்டாங்க. என்னென்னா சிலர் பண்ணுற தப்பால் எல்லாருமே தப்பாகுது. இப்போ நிறைய பசங்க கலரிங் பண்ணிவிட்டு சில பல விஷயங்கள்லாம் பண்ணிடுறாங்க. அது என்ன ஆகுதுன்னா எல்லாருமே இவனுங்க பண்ணியிருப்பானுங்க அப்படின்ட்டு நம்மளை நைட்டில் பிடிச்சி கேட்டுருக்காங்க. அண்டு இந்த ஹேர் ஸ்டைல் கேட்கும் போது தான் எனக்கு இன்னும் ஞாபகம் வருது, இந்த மாதிரி புள்ளைங்கோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ட்ரெண்டிங்காக வந்து போயிட்டுருக்கு. இப்போ யாராச்சும் பைக் சரியாக ஓட்டாமல் இப்படி வளைஞ்சு போனால் அவங்க ஹேர் ஸ்டைல் பார்த்தா அவங்க ட்ரெஸ் ஒரு மாதிரி போட்டிருந்தா இவங்கெல்லாம் பிள்ளைங்கோடா அவங்கெல்லாம் அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டேகே உருவாயிருச்சு புள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ என்ன கூட ரோட்டில் வர ஒருத்தவனா பையன் புள்ளிங்கோ என்ன நாளை புள்ளிங்களா எங்கள் வீட்டில் சோப் போட்டு புள்ளிங்கோ என்ன. ஏன்னா புள்ளிங்கன்னா கலரிங் பண்ணால் எல்லாருமே புள்ளிங்க ஆகிடுவேன். இப்போ ஒரு டிசைனாக அழகாக அவன் ஜாலியாக இருக்கான், அவன் போகிறான், அதான் பைக்கு ஓட்டுறான், பெண்டு கிண்டுலாம் போகிறான். அதில் ஒருத்தனை கூப்பிட்டு கலாய்ச்சேன், எதுக்கு நீங்கள் பெண்டு போடுறீங்க, தீபாவளிக்கு பண்டு போட்டிங்கன்னா ஸ்வீட் பாக்ஸு பட்டாசுலாம் கடிக்கும், எதுக்கு வேகமாக ஓட்டுறீங்க, அதுமாரி நீங்கள் பண்ணுற தப்பால் எங்கள் எல்லாருமே தப்பாகுது. சிலர் பண்ணுறாங்க அவங்க ஜாலியை பண்ணிடுறானுங்க, அது எல்லாருமே தப்பாகுது. அதனால் ரோட்டில் எனக்கு போகும்போது நிறைய பேர் புள்ளிங்க போகும்போது எனக்கு கோபம் வரும். எதுக்கு புள்ளிங்கன்றாங்க, புள்ளிங்கன்னா எங்கள் அப்பா அம்மா தான் நாங்கள் புள்ளிங்க, இவங்களுக்கு எப்படி நம்ம புள்ளிங்களாம் ஆக முடியும் அப்படின்னு நான் கலாய்ச்சிருக்கேன். கண்டிப்பாக அவங்களை கிண்டல் பண்ணியிருக்கேன். அந்த வேர்டு வச்சதே வந்து ஒரு தப்புன்னு நினைக்கிறீங்களா, இல்லை எதுக்கு தேவையில்லாத வேலைகள் வந்து பார்த்தா அது தப்பு தான். இப்போது புள்ளிங்கன்னா அது என்ன அர்த்தம், இப்போ புள்ளிங்கன்னா எங்கள் அப்பா அம்மாவுக்கு தான் நாங்கள் புள்ளிங்க, எல்லாருமே புள்ளிங்கன்னா அப்போது இப்போ அவங்கள நம்ம என்ன ஒரு பேர் வச்சு கூப்பிட்டா ஒத்துப்பாங்களா? இப்போ நாங்கள் அவங்கள புள்ளிங்கன்றாங்க, நாங்கள் அவங்கள தொல்லிங்கன்னு கூப்பிட்டா ஒத்துப்பாங்களா? நீங்களே சொல்லுங்கள். ஹாய் தொல்லிங்க அப்படின்னு கூப்பிட்டா ஒத்துப்பாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. எது எங்களை தொல்லிங்கன்னு சொல்லின்னு அவங்க கேட்பாங்களா? அந்தமாரி எங்களை புள்ளிங்கன்னு சொல்லும்போது எங்களுக்கு யாராக இருந்தாலும் கோபம் வரும், மனசு கஷ்டப்படும். அதுக்கு புள்ளிங்கன்னு அவங்க கூப்பிடுறதோட கூப்பிட்டு ஏன்பா இந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்லியிருந்தா அது ஒரு நல்ல விஷயம். அடுத்து நம்ம ஆடலும் பாடலும் நிகழ்ச்சிக்கு போய் விடுவோமா? ஆடலும் பாடலுமா? பாடலும் கான்வர்சேஷன் வித் ஜிமிக்கிலி அண்ட் ரிஷப்நாத் என்கின்ற ஜிமிக்கிலி. ஸோ செம்மையாக இருந்துச்சு, நிறைய விஷயங்களை வந்து நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அண்ட் செம்மையாக நடித்தார், ஒரு நல்ல ஒரு குத்தாட்டமும் போட்டோம். தேங்க்யூ ஸோ மச் சார் எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு. ஐ எம் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச்.